வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய AI தாக்கம் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சுந்தர் பிச்சை, பில்கேட்ஸ் உள்ளிட்ட சர்வதேச பங்குதாரர்கள் பங்கேற்பு. ஸ்டாலின் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார், அவரது வீட்டு மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ரஷ்ய துறைமுகம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய ராணுவம் பதிலடி தாக்குதல் செய்ததில் உக்ரைனில் மின் விநியோகம் முழுவதும் தடை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் அதிரடியாக விளையாடி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிய இந்தியா. குரூப் சுற்றில் பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் இந்திய AI தாக்கம் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். டெல்லி பாரத் மண்டபத்தில் இந்திய AI தாக்கம் உச்சி மாநாடு இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடர்ந்து இதே மண்டபத்தில் இந்திய AI தாக்கம் கண்காட்சி இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் பல்வேறு உலக நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி மையங்கள், ஆய்வு மையங்கள் உள்ளிட்ட சர்வதேச பங்குதாரர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த கண்காட்சியை திறந்து வைக்க உள்ளார். ஸ்டாலின் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார், அவரது வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பரப்புரை வாகனத்தில் வருகை அவருக்கு வழிநெடுகிலும் நின்ற மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தில் பேசிய போது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அடிமை என்றும் அதிமுக தன்மானம் உள்ள கட்சி என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. மேலும் தமிழ்நாட்டில் போதை ஆசாமிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் ஸ்டாலின் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார், அவரது வீட்டு மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார் என்று விமர்சனம் செய்தார். முத்தரப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் ரஷ்ய துறைமுகம் மீது உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்ய இடையேயான போர் 4 ஆண்டுகளை நிறைவடைந்ததையொட்டி அமெரிக்கா தலைமையில் ஜெனீவாவில் வருகின்ற 17ஆம் தேதி முத்தரப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பிராந்தியத்தில் உள்ள தமன் துறைமுகத்தில் உக்ரைன் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து மறுபுறம் உக்ரைனின் ஒடிசா பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைனின் எரிசக்தி, குடிநீர் விநியோகம் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் கடும் சேதமடைந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் அங்கு மின் விநியோகம் முழுவதுமாக தடைபட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையின் தலைநகரமான கொழும்புவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி இந்திய அணி முதலில் களமிறங்கி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய இஷான் கிஷன் 77 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 18 ஓவரில் 114 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 61 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் நடைபெறும் பணிகளை சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ஆரணி கண்ணப்பன் தெருவில் உள்ள நகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நுழைவு வாயில், சபாஷ்கான் தெருவில் சிமெண்ட் சாலை ஆகியன அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி நுழைவாயில், சிமெண்ட் சாலை ஆகியவற்றை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நகர செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மோகன், சிவகுமார், அமுத ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற்கூடத்தை சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். ஆரணி அடுத்த மேல் சீசமங்கலத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான சுகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் அதை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கினார். சர்வதேச அளவில் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கை அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது என்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். திண்டுக்கல் சட்டமன்ற அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திண்டுக்கல் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் போராடி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த போது கல்லூரி வளாகத்திற்கு தார் சாலை போடப்பட்டதற்கு இஸ்லாமிய சகோதரி ஒருவர் நன்றி தெரிவித்தார் எனவும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். மேலும் சர்வதேச அளவில் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கை அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்த அவர், வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளை வைத்து நடிகர் விஜய் தனக்கு வீட்டிற்கு ஒரு ஓட்டு என கூறி வருகிறார் என்றும், சிறு பிள்ளைகளின் ஓட்டு தேர்தலில் செல்லாது என்றும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இல்ல அதான் இது அவங்கவுங்க அவர் மட்டும் மாநில பல பேர் அதை கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவார். அது நம்ம எதிர்பார்க்கலாம். டைம் இருக்கு, எப்போனா சொல்லலாம்ல. டெய்லி பல ஊருக்கு போறாரு, எங்க பத்திரிகைகள் பார்த்து சொல்லுவாரு. எதிர்பார்ப்பு இல்ல, அந்த கருத்து தவறானது. தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பற்றியும் அரசியலிலே பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். அதனால அதுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும். அது ஒன்றும் மாற்று கருத்து. செங்கோட்டையன் வந்து பாஜக ஒரு கட்சி இல்ல, நயினா நாகேந்திரன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பர் கேள்விப்பா, எப்படிப்பா பெத்து விட்டுருக்காங்க. சரி, அதனால திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவரு நயினா நாகேந்திரன் ஒரு ஆளா? வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சமத்துவ மக்கள் கழகம் தனது முழு ஆதரவை அளிப்பது என்று அக்கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் எர்ணாவூர் நாராயணன் தலைமையிலான சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் அதன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவு அளிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சுகுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளருக்கு வேல் திரிசூலம் கையில் கொடுத்து கிரேன் மூலம் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற மோகன்ராஜா செய்யூர் சட்டமன்ற தொகுதி சோத்துப்பாக்கத்திற்கு வந்தார். புதிய மாவட்ட செயலாளரை சித்தாமூர் ஒன்றிய தலைவர் துரை கிரேன் மூலம் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் சால்வை போர்த்தியும் வரவேற்றார். பின்பு மாவட்ட செயலாளர் கையில் வேல் திரிசூலம் சாட்டை ஆகியவற்றை கொடுத்து ஆர்ப்பரித்தனர். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் நடைபெற்ற பேச்சு மொழி மற்றும் கேட்கும் திறன் மாநாட்டில் 1000க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்திய பேச்சு மற்றும் கேட்பியல் சங்கம் சார்பில் 7வது மாநாடு நடைபெற்றது. இந்திய அளவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், தெலுங்கானம், புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பேச்சு மற்றும் கேட்பியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்குள் பேச்சு மற்றும் கேட்பியல் துறை சார்ந்த கல்வியறிவு, சான்றுகள் சார்ந்த செயல்முறை, நவீன தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் திறன்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் சௌமியா கலந்து கொண்டார். பல குறைபாடுகள் உள்ளவர்களின் அதிகாரமளிப்புக்கான தேசிய நிறுவனத்தின் தலைவர் நசிகேதா ராவத், ராமச்சந்திரா கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளை அறங்காவலர் சம்யுக்தா வெங்கடாச்சலம், துணைவேந்தர் உமா சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு பேச்சு மற்றும் கேட்பியல் கழகத்தின் வலைத்தளம் தொடங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் அரசலூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள அரசலூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 600 காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் சோஃபா செட், மடக்கு கட்டில், சேர், மிதிவண்டி, சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போட்டியை கண்டுகளித்தனர். சென்னை ஆதம்பாக்கம் டிஎன்ஜிஓ காலனி பூங்கா அருகே ALF மகளிர் கூட்டமைப்பு தலைவர் எஸ் பிரின்சி ஏற்பாட்டில் கோலப்போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
மகளிர் தின விழாவை முன்னிட்டு சென்னை ஆதம்பாக்கம் டிஎன்ஜிஓ காலனி பூங்கா அருகே 2வது தெருவில் ஏஎல்எஃப் மகளிர் கூட்டமைப்பு சார்பில் கோலப்போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் பி குணாலன், ஆலந்தூர் தெற்கு பகுதி செயலாளரும் 12வது வட்டக்குழு தலைவருமான என் சந்திரன், சமூக அமைப்பாளர் ஷியாமலா ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏஎல்எஃப் மகளிர் கூட்டமைப்பு தலைவர் எஸ் பிரின்சி சிறப்பாக செய்திருந்தார். மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ், 161வது வட்ட மாமன்ற உறுப்பினர் எஸ் ரேணுகா ஸ்ரீனிவாசன், 165வது மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி ஜெகதீசன், 162வது மாமன்ற உறுப்பினர் சாலமோன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். இதில் சமூக அமைப்பாளர்கள் ஷியாமலா, ஆர். மலர்விழி, எம். தினகர், எச். தமிழரசி, கே. நர்மதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் போக்குவரத்து காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தனியார் பேருந்துகளில் இருந்து அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் போக்குவரத்து விதியை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து ஆலங்குடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காந்திமதி தலைமையில் ஆலங்குடி பேருந்து நிலையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 91 டெசிபலுக்கு மேல் ஒலியை எழுப்பிய 15க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் இருந்து ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். விதிகளை மீறும் தனியார் பேருந்துகள், கனரக வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து விதிகளை மீறுபவர்களின் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்தனர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக புகழ்பெற்ற கங்கைகொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இக்கோவிலுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து வழிபட்டார். மகா சிவராத்திரி நாளில் கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அவர்கள் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலின் கட்டடக்கலையை கண்டு உயர்ந்தனர். அது மட்டுமின்றி கோவிலுக்கு வந்த பள்ளி மாணவர்களும் சுற்றுலா பயணிகளும் அவர்களோடு படம் பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பெரமியத்தில் அமராவதி ஆற்றிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் திருடப்பட்டு வருவதாக பாசன விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரமியத்தில் உள்ள சில தனியார் கோழிப்பண்ணை முதலாளிகள், பெரும் விவசாய நில உரிமையாளர்கள், அரசியல் செல்வாக்கு கொண்ட பிரமுகர்கள் இலவச மின்சாரத்தை தவறாக பயன்படுத்தி அமராவதி ஆற்றிலிருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து தங்களது தோட்டங்கள், வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு கடத்தி வருகின்றனர். இந்த சட்டவிரோத செயலால் சிறு குறு விவசாயிகளுக்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோடை காலங்களில் அமராவதி ஆறு வறண்டு போன நிலையில் பெரிய குழிகள் தோண்டி ஆற்றின் அடித்தட்டிலிருந்து கூட தண்ணீர் எடுக்கப்படுகின்றது. அமராவதி ஆறு திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களின் முதன்மையான குடிநீர் வளமாக உள்ளது. இந்த ஆற்றை நம்பியே இதன் கரையோரத்தில் உள்ள 156 ஊர்கள் உள்ளன. இதனால் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திருட்டை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நன்மங்கலம் ஏரி, வனம் ஆகியவற்றை காக்க வலியுறுத்தி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. ஏரியையும் காட்டையும் காக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 50 மாற்றுத்திறனாளிகள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, மாதாஜி ஞானேஸ்வரி, வி.பி. சிவசங்கரி ஆகியோர் கொடியசைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவர்களும் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகர்கோவில் அருகே மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரிந்தவரை மீட்டு மனநல காப்பகத்தில் சேர்த்த காவல்துறையின் குழுவுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் கட்டையின் விலையில் குப்பைகள் சேகரித்தும் பொச்சை எடுத்தும் வந்த சுமார் 50 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்டவரை நிமிர் மீட்பு குழு பாதுகாப்பாக மீட்டு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். பல ஆண்டுகளாக குமரி மாவட்டம் முழுவதும் சுற்றி திரிந்த இவர் குப்பைகளை மூட்டை மூட்டையாக சேகரித்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவற்றில் 10, 50, 100 மதிப்புள்ள பணத்தாள்களும் அதிக அளவிலான நாணயங்களும் இருந்தன.
மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மீட்பு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் பெரிய இளத்தான்குளத்தில் விபத்து ஏற்பட்டது போல் காரில் மோதி நகை கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் வைர நகைகளை மீட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் காவல் எல்லைக்கு உட்பட்ட இளத்தான்குளம் அருகே கரூர் மாவட்டத்தை சேர்ந்த லோகநாதன் காரைக்குடியில் இருந்து கரூருக்கு அவரது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்தவர்கள் இவரது கார் மீது மோதினர். அப்போது லோகநாதனிடம் தகராறு செய்து அவர் வைத்திருந்த நகைகளை பறித்துக் கொண்டு சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளையர்கள் 7 பேரில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முகேஷ் கண்ணன், மாயகிருஷ்ணன், முகேஷ் ஆகிய மூவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 48 வைரம் பதித்த 25 கிராம் நெக்லஸ், 3 கேரட் பதிக்கப்பட்ட 3 கிராம் தங்க கடுக்கன், 3 கிராம் தங்க மோதிரம் உள்ளிட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மீட்டுள்ளனர். மூவரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளையர்களை கைது செய்ததற்கு தனிப்படையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பாராட்டியுள்ளார். இந்த திருக்கோக்கர்ணம் காவல் நிலையத்தில் அண்ணா வசல் போகிறப்பில் ஒரு கம்ப்ளைனண்ட் பார்ட்டி இந்த 4 வீலரில் போகிறாங்க. ஒரு வண்டியில், ஸ்விஃப்ட் வண்டியில் அவங்க போகும் பொழுது யாராவது பேக்கில் ஃபாலோ பண்ணி அவங்கள மிரட்டி அவங்களுடைய ஜுவல்ஸு, கொஞ்சம் பணம் அவங்க ராபரி பண்ணிட்டு போனது மாதிரி ஒரு தகவல் வந்தது காவல் நிலையத்தில். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி பிருந்தா, புதுக்கோட்டை டவுன் திருக்கோக்கர்ணம் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ அன்பழகன், எஸ்எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்எஸ்ஐ காமராஜ் இவங்களுடைய தலைமையில் ஒரு டீம் போட்டு இந்த கேஸ் தொடர்ச்சியாக இவங்க 3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரொம்ப பாராட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இவங்க 3 நாளுக்குள்ளே இந்த கேஸ் டெக் பண்ணி இப்போ 3 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் கம்ப்ளைனண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முதல்ல காரைக்குடி அந்த ஜுவல்ஸு விற்றுறதுக்காண்டி அவங்க போயிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களால விற்று முடியலன்னா ரிட்டர்ன் வரப்பில் இந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரிய வருது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தனியார் பேருந்து மோதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவர் படுகாயமடைந்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சூரியமணல் என்னும் ஊரை சேர்ந்த முத்துசாமி திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதில் முத்துசாமி பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழே மயங்கி கிடந்தார். அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. விரைந்து வந்த காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநரிடம் விசாரித்தனர். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் அஞ்சல் நாயகி உடனுரை ஸ்ரீ ஆலந்துரையப்பர் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அஞ்சல் நாயகி உடனுரை ஆலந்துரையப்பர் கோவில் உள்ளது. இது மராட்டிய மன்னன் சரபோஜி அமாவாசை தினத்தன்று இவ்வாலயத்தில் பந்தல் அமைத்து சாபதோஷம் நீங்க சிவபூஜை செய்த தலமாகும். மன்னம்பந்தல் நடன விநாயகர் ஆலயத்தில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர். சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தது. நாட்டுப்புற கலைஞர்கள் சிவன், பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் மேளதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பால்குட வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து சுவாமியை வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு சுவாமி அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 10 நாட்கள் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்களுக்கான விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மகா சிவராத்திரி விழாவையொட்டி சதுர்வேத சோமநாத ஈஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு முழுக்க 4 கால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் இரவில் சுவாமிகள் முக்கிய வீதிகளின் உலா வரும் நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மகா சிவராத்திரியையொட்டி தஞ்சை பெரிய கோவில் நந்தியம்பெருமானை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி, அதிகாலை 4 மணி என 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. இதையொட்டி பெருவுடையாருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மகா சிவராத்திரியையொட்டி பெருவுடையார் தரிசனம் செய்ய பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். பக்தர்கள் அதிக அளவில் திரண்டுள்ளதால் காவல்துறையினர் அனைவரையும் முழு பரிசோதனை செய்த பின்னர் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இந்திய AI தாக்கம் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சுந்தர் பிச்சை, பில்கேட்ஸ் உள்ளிட்ட சர்வதேச பங்குதாரர்கள் பங்கேற்பு. ஸ்டாலின் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார், அவரது வீட்டு மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ரஷ்ய துறைமுகம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய ராணுவம் பதிலடி தாக்குதல் செய்ததில் உக்ரைனில் மின் விநியோகம் முழுவதும் தடை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் அதிரடியாக விளையாடி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிய இந்தியா. குரூப் சுற்றில் பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.